வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அடிச்சடிலே இறங்கிட்டாங்க ஐயா. என்னையா நடக்குது இங்கே? அதாவது காலையிலேருந்தே வந்து திவாகரும் வினோத்தும் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் செம்ம கானில் இருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் திவாகர் கேமராமேன் நடிக்கும்போது வந்துட்டு வினோத்தை வந்து மறைச்சி அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது, நான் அப்படி தான் பண்ணணும் இப்படின்னு சண்டை போச்சு. பிரவீன் கிட்ட தான் போச்சு. ஆனால் பிரவீன் கொஞ்சம் பயஸ்டாக தான் இருந்தார். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, வெளியில் வந்துட்டு கலையரசன் கூட வந்து திவாகர் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறாரு. எது சகல்லகல்லா டாக்டர் டாக்டர் ராகிங்கா வாங்க வாங்க கமான் ராகின்னு சொல்லுவார்ல கமல்ஹாசன் அவர்கள், அந்த மாதிரி அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஷர்ட்டை கழட்டிட்டு அதில் பண்ணுவார்ல அந்த பாடியெலாம் காட்டுவார். அந்த மாதிரி வந்துட்டு இங்கே பண்ணிகிட்ருக்கார் நம்ம ஆள். சரிங்களா? இவர் பிரவீனுக்கு வந்து பிக் பாஸ் வந்துட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உள்ளே போய் எல்லாத்தையும் செக் பண்ணுறாரு. கடைசியில் பார்த்தா திவாகரோட கட்டில் கீழே ஒரு பெண் கிடைக்கிது. இதை அவர் பார்த்தியா நமக்குள்ளே சொல்லாமல் விட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வர்றாரு கேட்கலாம் அப்படின்ட்டு. வரும்போது இவர் நடிச்சிட்ருக்காரு. இவர் கூப்பிட்றாரு அழகாக வாட்டர்மெலன் ஸ்டார் வாட்டர்மெலன் ஸ்டார்னு ஒரு 3-4 வாட்டி கூப்பிட்டுட்டாரு. இவர் மதிக்கவே இல்லை. அது ரொம்ப பெரிய தப்பு. ஒரு கேப்டன் வந்துட்டு எதுக்காக கூப்பிட்றான்ற விஷயங்கள் பண்ணாமல் அவர் திரும்ப அவருக்கு செவி சாய்க்காமே வந்துட்டு திரும்ப திரும்ப நடிச்சிட்டு இருந்தார். இவருக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. கிட்ட போனார். போயிட்டு ஒரு அவர் தள்ளிட்டு கேமராவை மறைச்சிட்டார். யாரை தள்ளுறேன்னு சொல்லிட்டு இவரும் போய் தள்ளினார். அவரோட கை வந்து அந்த கேமரா பக்கத்தில் இதில் விழுந்து கையில் வந்து அடிபட்டுருச்சு. ரத்தம் வந்துச்சுன்றாரு. அது பெருசாக நம்மளுக்கு தெரியல. சரிங்களா? அப்படியே அடிதடியில் இறங்கிட்டாங்க. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நடுவில் வினோத் வந்துட்டு ஊதுறாரு பாருங்க. அந்த நெருப்பில் ஃபூன்னு ஊதி அதை பெருசாக்க ட்ரை பண்ணுறாரு. இவனுக்குன்னா பெரிய 6 பேக் நினப்பா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அங்கே இருக்கிற ஹவுஸ்மெண்ட்ஸ் எல்லாமே சொன்னாங்க, இதுதான் தேவையில்லாத வேலை, நீங்கள் இந்த மாதிரி அடுத்தவங்களை வந்து அசிங்கப்படுத்தி பேசாதுங்கன்னு ஓட்டார் அவர். அதுக்கப்புறமா அப்படியே மாறி 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 சண்டை பெருசாக வெடிச்சு போச்சு. இது வந்துட்டு எப்படின்னா, திவாகர் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அதுக்கு விட இன்னொரு விஷயம் என்னென்னா, மெச்சூரிட்டியாக இருக்கிற மக்கள் வந்துட்டு அவரை ஒதுக்கி விட்டணும். அவரை ஒதுக்கி விட்டாவே பிரச்சனை வந்து தீர்ந்துடும். ஏன்னா அவரை சீண்ட தான் அவர் வெடிக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு. அவரை சீண்டாமல் விட்டுட்டா 2 வாரம் அவரே வீட்டில் இருந்துட்டு 3ஆவது வாரம் போயிடுவார் ஓட்டு இல்லாமல். இவங்க இப்படி பண்ணுறதுனால என்ன பண்ணால் ஒரு பரிதாப ஓட்டுன்ற ஒரு விஷயம் வந்து விளையாட ஆரம்பிச்சிடும். தேவையில்லாதது. ஏன்னா பிக் பாஸ் கேமுக்கு அது ஹெல்த்தி கிடையாது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே திவாகர் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா திவாகராலேயும் மற்றவங்களுக்கு பிரச்சனை, மற்றவங்களாலும் திவாகர் பிரச்சனை. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.